குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வைட்டல் சைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வைட்டல் சைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஏற்கனவே நான் கிளாஸில் நடத்திருப்பேன். ஜஸ்ட் ஒரு தடவை ஒவ்வொன்றா வந்து நான் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. Vital signs are basic components of assessment of physiological and psychological health for client அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நம்ம வைட்டல் சைன்ஸ் பார்க்குறோம்? பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக பார்க்குறோம். அவங்களுக்கு அடுத்து என்ன டயக்னோசிஸ் பற்றி நம்ம என்ன டயக்னோசிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேஷண்ட்டோட எமோஷ்னலை பொறுத்து இந்த வைட்டல் சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் வைட்டல் சைன்ஸ் பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், பிளட் ப்ரெஷர், இது 4 மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இன்னொன்று பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர்னால் நம்ம பாடி வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, உடல் வெப்பநிலை. பல்ஸ்னால் நாடி துடிப்பு, ரெஸ்பிரேஷன்னா சுவாச முறைகள், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த அழுத்தம் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் சேச்சுரேஷன்லாம் நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை வந்து SpO2 அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் லெவல், அந்த பெயின் ஸ்கேல்லாம் இருக்குது, நம்ம அடுத்து அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, த நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 37 டிகிரி செல்சியஸ். யாருக்கு அப்படின்னா அடல்ட்டுக்கு இருக்குன்றாங்க. இதே பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 72 மினிட் இன் அடல்ட்ஸு. நார்மல் ரெஸ்பிரேஷன் ரேட், அதாவது ப்ரீத்திங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 16 per minute அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் நார்மலாக எவ்வளோ இருக்கும் ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 120/80 mmHgன்னு சொல்கிறாங்க. நார்மல் SpO2 லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 95 to 100% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ரீசெண்டான காலத்தில் இந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பல்ஸ் ஆக்சிமீட்டரில் SpO2 தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த SpO2 லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பாடி டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிகிரி ஆஃப் ஹீட் மெயின்டைன் பை த பாடி. The regulation of body temperature is maintained by 2 mechanisms, one thermogenesis, இன்னொன்று thermolysis. A chemical regulation, production of heat. Thermolysis அப்படின்னா a physical regulation, loss of heat. நம்மளோட ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போதாலமஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா பிரெயினில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரல், அடுத்து திம்பானிக், அடுத்து காதில் வச்சு பார்க்குறது. ஓரல்னா மவுத்தில் வச்சு பார்க்குறது, திம்பானிக்னா காதில் வச்சு பார்க்குறோம். ரெக்டல் அப்படின்னா ரெக்டம், அதாவது தமிழில் குதவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி அப்படின்னா அக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலா தான் சொல்லணும், ஆம்பிட் சொல்லக்கூடாது. ஓகே, சாரி. இதில் வந்து நார்மல் ரேஞ்சஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இருக்குது நார்மலு. அடுத்து 96.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. 99.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. அது 97 ஆக்சிலா எப்பயும் ஸ்வெட்டிங் ஏரியாலேயும், அதனால் எப்பயுமே ஒன்று கம்மியாக தான் காட்டும். ரெக்டல் வந்து ரொம்ப ஹீட்டான ஏரியா, அங்கே சென்சிட்டிவ் ஆன இடம், அதனால் அது நமக்கு ஒன்று அதிகமாக தான் இருக்கும் நார்மல் ரேஞ்சில். அடுத்து திம்பானிக்கும் அப்படி தான், காதுலேயும் வந்து 99 தான் இருக்கும் நமக்கு. ஓரலில் 98 நார்மலாகவே இருக்கும். தெர்மாமீட்டர் டைப்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து கிளாஸ் தெர்மாமீட்டர் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து மெர்க்குரி ஃபில்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, காசு போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக நம்மளால் அதை வந்து க்ளீன் பண்ண முடியும், டிஸ்இன்ஃபெக்டட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தெர்மாமீட்டர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ஓரல், இன்னொன்று ரெக்டல். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் அப்படின்னா இந்த பல்பு வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரெக்டல் பார்த்தோம்னா இந்த பல்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதிலே உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா பார்ட்ஸ் ஆஃப் கிளினிக்கல் தெர்மாமீட்டர். ஃபஸ்ட்டு இருக்கிறது பல்பு, இது ஸ்டீம்னு இருக்குது, ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டீம்னு சொல்லுவாங்க இந்த இதில். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கேல் பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா செல்சியஸ்லேயும் இருக்கும், ஃபாரன்ஹீட்லேயும் இருக்கும். மெர்க்குரி காலம் நீட்டாக ஒரு கோடு மாதிரி போகும், அதை தான் சொல்கிறோம். ஓகே, அடுத்து எலக்ட்ரானிக் தெர்மாமீட்டர். மோஸ்ட் ஆஃப் இதை நிறைய இடத்துல இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
எப்படி வந்து ஆக்சிலரி மெத்தடில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பட்டன் ஒன்று புஷ் பண்ணிவிட்டு ஆக்சிலரில் வச்சிட்டோம்னா அதுவே நமக்கு 1 மினிட் ஆனோடனே பீப் கொடுக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வேல்யூவை நம்ம குறிச்சிக்கலாம். ரெக்டல் தெர்மாமீட்டர். மோஸ்ட் ஆஃப் ரெக்டல் தெர்மாமீட்டர் வந்து நியூபார்ன்ஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதோட பார்ட்ஸ் ஆஃப் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோப் இருக்குது, பேட்ரி கவர், எல்சிடி இருக்குது, ரீகால் பட்டன் இருக்குது, ஹார்டு டிப்பு. இது எல்லாமே இதோட பார்ட்ஸு. ஓகே, அடுத்து இன்ஃப்ராரெட் திம்பானிக் மெம்பரைன் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இயர் ப்ரோப், காதில் வந்து வைக்கிறது. இதில் சென்சார் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டை, ஹீட் மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக காட்டிடும். இந்த பாருங்க, காதில் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் திம்பானிக் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து கெமிக்கல் டாட் தெர்மாமீட்டர். இது வந்து டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பு தான். பேச்சஸ் மாதிரி, டேப் மாதிரி இருக்கும். அதில் ஒட்டிட்டு கலர் சேஞ்சஸ் ஆகும். அதில் எவ்வளோ ஃபீவர்ன்றதை நமக்கு காட்டிடும். இந்த இதிலே வந்து மாடல் இருக்குது, எப்படி இருக்கும், 96, 97, 98, 99 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்து ஹீட் சென்சிட்டிவ் டேப் தெர்மாமீட்டர். இதை ஒட்டிடுவாங்க. இதுவும் ஒரு பேஷண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது டிஸ்போசபிள். இதுவும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இதையும் ஒட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு ரீடிங்கை நம்ம குறிச்சிக்குவோம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஃபீவர் பைராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபீவர் ஆர் பைராக்சியா இஸ் டிஃபைன் ஆஸ் ஏ ரைஸ் இன் த பாடி டெம்பரேச்சர். எவ்வளோக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா 99 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே செல்சியஸில் பார்த்தோன்னா 37.2 டிகிரி செல்சியஸ். அடுத்து காசஸ், எதனாலலாம் இந்த ஃபீவர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெலிக்னன்ட் நியோபிளாஸ்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது கேன்சர், டிஷ்யூஸில் கேன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளட் டிசீஸ். லுக்கிமியானாவே வந்து பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது, இல்லை பிளட் கேன்சர் அந்த மாதிரி டிஸார்டர்ஸில் வர்றது. மியானாலே பிளட்டு, லுக்கிமியா அப்படின்னா பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது, இல்லைனா பிளட் கேன்சர் கூட சொல்லுவாங்க. எம்போலிசம் அண்டு த்ராம்போசிஸ் அப்படின்னா வந்து, த்ராம்போசிஸ்னாவே கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கிளாட் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா வர்றது. ஹீட் ஸ்ட்ரோக் டு எக்ஸ்போர்ட் டு ஹாட் அண்டு டீஹைட்ரேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஜிக்கல் ட்ராமா ஏதாவது பண்ணியிருந்தாலும், சொல்ல மறந்துட்டேன். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து ஹீட் வந்து நம்ம மேலே படும்போது டீஹைட்ரேஷன் ஆகிருக்க டைமில் வந்து சடனாக ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. நிறைய பேர் வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஏரில் அவங்கள படுக்க வைக்கணும், சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொடுக்கணும், கோல்டு கம்ப்ரெஷன் ஏதாவது கொடுக்கணும். அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சர்ஜிக்கல் ட்ரோமா அப்படின்னா, ஏதாவது சர்ஜரி பண்ண காயங்கள் இருந்தாலோ, க்ரஷிங் இன்ஜுரி அப்படின்னா நிறைய ப்ளீடிங்கோட வர இன்ஜுரிஸ் நிறையா இருந்தாலும் இருக்கும். ஏதாவது ஸ்கின் அப்நார்மலிட்டிஸ் இருந்தாலோ, இல்லை அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது இருந்தாலோ ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் நம்ம ஆல்ரெடி தமிழில் படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபீவரு இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆன்செட் ஆர் இன்வேஷன், crisis, true crisis, false crisis, lysis, continuous fever, remittent fever, intermittent fever, inverse fever, swinging fever, relapsing fever, irregular fever. இதெல்லாம் ஃபீவரோட டைப்ஸ். நாம் வந்து கொஞ்சம் தான் படிச்சிருப்போம் இல்லையா, பைக்ரைசிஸ், பைலைசிஸ், ஊஞ்சலாட்டம், விட்டு விட்டு வர காய்ச்சல், இர்ரெகுலர் ஃபீவர் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, தமிழில் படிச்சிருப்போம். ரெண்டும் ஒன்று தான். திரும்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் கேட்டாங்கன்னா ஆன்செட் ஃபீவர் சொல்லுங்கள், இல்லை இன்வேஷன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து கிரைசிஸ், ட்ரூ கிரைசிஸ், ஃபால்ஸ் கிரைசிஸ், லைசிஸ், கண்டினியூஸ் ஃபீவர், ரிமிட்டன்ட் ஃபீவர், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், இன்வர்ஸ் ஃபீவர், ஸ்விங்கிங் ஃபீவர், ரிலாப்சிங் ஃபீவர், இர்ரெகுலர் ஃபீவர். ஓகே, ஃபீவர் பேஷண்ட் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம் பேஷண்ட்க்கு அப்படிங்கிறதையும் அடுத்து பார்ப்போம். அடுத்து
பைராக்சியாலே வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதுவும் ஃபீவரோட டைப்ஸ் தான். பைராக்சியாவில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா லோ பைராக்சியா, மாடரேட் பைராக்சியா, ஹை பைராக்சியா, ஹைப்பர் பைராக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பைராக்சியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 99லேருந்து 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மாடரேட் பைராக்சியா அப்படின்னு பார்த்தோம்னா 100லேருந்து 103 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கும். ஹை பைராக்சியா அப்படின்னு பார்த்தோம்னா 103லேருந்து 105 வரைக்கும் இருக்கும். ஹைப்பர் பைராக்சியா அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், 105, அதாவது 105க்கு மேலே அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும். பைராக்சியாவில் வந்து டைப் பார்த்துக்கோ, லோ பைராக்சியா, மாடரேட் பைராக்சியா, ஹை பைராக்சியா, ஹைப்பர் பைராக்சியா. ஓகே, பைராக்சியா பார்த்துட்டோம். நம்மளோட நர்சிங் கேர் அதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக நம்ம கேர் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா எலக்ட்ரிக் ஃபேன் வச்சு கூலாக ஏர் அவங்க மேலே வர மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் நிறையா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க சொல்கிறாங்க. கூல் ட்ரிங்க்ஸ்னால் சில்லுன்னு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கடி கொடுக்க சொல்கிறாங்க. ஐஸ் போட்டு தரக்கூடாது. நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து பேஷண்ட்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. கோல்டு கம்ப்ரெஷன் கொடுக்க சொல்கிறாங்க. அதான் இப்போ ஃபீவர் வந்தாலே நீங்கள் பார்ப்பீங்களே, தண்ணியில் நனைச்சி தலையிலலாம் போடுவாங்க இல்லையா, ஸ்பஞ்ச் பாத் கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா பிளாங்கெட்டு ரொம்ப வந்து ஹைப்போதர்மியாக இருந்துச்சுன்னா ஹீட் லாஸில் கை கால்லாம் விரைச்சி போயிடும் பேஷண்ட்க்கு. ஃபீவர் வந்து சடனாக நிற்கும் போது இந்த மாதிரி இருக்கும், கை கால்லாம் சில்லுன்னு ஆகிடும், நடுக்க எடுத்துக்குள்ளேயும். அப்போ வந்து பிளாங்கெட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கணும், லிக்விட் டயட்டாக கொடுக்கணும். ஏன்னா பேஷண்ட்டால் சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் எவ்வளோ கொடுக்கணுன்னா 300 ml வந்து ஃப்ளூயிட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்குற டயட்டை வந்து ஃப்ளூயிட் டயட்டாக வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெளிச்சத்தில் இல்லாமல் அந்த ரூம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி வென்டிலேஷன் கரெக்டாக கொடுத்து பேஷண்ட் நல்லா தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்சனல் ஹைஜீன். மோஸ்ட் ஆஃப் ரொம்ப ஓவர் ஹீட் இருந்துச்சு அப்படின்னும் போது வாயெல்லாம் என்ன ஆகும்னா கிராக்கில் ஆகிடும், புண்ணாயிருக்கும் இல்லையா. அதுக்கு வந்து வேஸ்லினோ வேறு ஏதோ கிளிசரின் அந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் படுத்தே இருக்கும் போது ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, அதாவது பெட் சோர் வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பெட் சோர் வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஸ்பஞ்ச் பாத் கொடுக்கணும். பின்னாடி உடம்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம தொடச்சி விடுவோம் இல்லையா, தொடச்சி விடுவாங்க. பின்னாடி பேக் கேர் கொடுப்பாங்க. ஒன்று பவுட்ரு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க. நல்லா ஃபுல்லாக பின்னாடி முதுகு தொடச்சிட்டு பவுட்ரு அப்ளை பண்ணுவோம், இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்துட்டு டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். டாக்டர் ஆர்டர் படி அதை வந்து பேஷண்ட்க்கு கொடுக்கலாம். 103க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா. எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் டாக்டர் அட்வைஸ் படி தான் நம்ம எல்லாமே கொடுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா வார்ம் பிளாங்கெட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஹைப்போதெர்மியாக்கு பேஷண்ட் போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஷண்ட்டை நம்ம எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், அப்சர்வேஷன் பண்ணணும். யூரின் அவுட்புட் சார்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எல்லா சிஸ்டம்ஸுமே வந்து பாதிக்கப்படும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீத்திங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைனா மூச்சு கொஞ்சம் வேகமாக வாங்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பார்த்தோம்னா பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும், அதே சமயம் பால்பிட்டேஷன் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. அலிமெண்ட்ரி சிஸ்டம், அதாவது ஸ்டொமக்கில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அலிமெண்ட்ரி சிஸ்டமில் மவுத் ட்ரையாக இருக்கும், டங்க் எல்லாமே கோட்டடாக இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட், அவங்களால சாப்பிடவே முடியாது, இன்டைஜஷன் செரிமானம் இல்லாமல் இருக்கும், நாசியா வாமிட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், டைரியா இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வருன்றாங்க. யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும் யூரினரி சிஸ்டத்தில். யூரின் வந்து போகும்போது எரிச்சலாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. யூரின் கலரே வந்து சேஞ்ச் ஆகி வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம்னா என்ன பாதிப்பு வரும் ஃபீவர் வந்துட்டான்னா, ஹெட்டேக்கு, ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, இரிட்டபிலிட்டி இருக்கும், இன்சோமியா அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்லீப்பிங்,
தூக்கமே பேஷண்ட்ஸ்க்கு வராது. கன்வல்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ஃபிட்ஸ் மாதிரி வந்துடும் இல்லையா, அது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மலாய்ஸ், ஃபெட்டிக், எப்பயுமே ரொம்ப டயர்ட்னஸாக இருப்பாங்க. பாடி பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஷிவரிங் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு ரைகர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபீவர் முடிஞ்சிடுச்சு. ஃபீவரில் வந்து இவ்வளோ தான். இன்னும் நிறையா வந்து நம்ம ஃபாரன்ஹீட் கால்குலேஷன் வந்து பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறது, ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறது எப்படி செல்சியஸாக மாற்றுற கால்குலேஷன்லாம் பார்த்துருப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஓரலில் யார் யாருக்கெல்லாம் வைக்கலாம், யார் யாருக்கு வைக்கக்கூடாது, இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் தெரிஞ்சுக்கணும். நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபீவர், இது 3 தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பல்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ரெஸ்பிரேஷன், பிபிலாம். நிறைய இடத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கார்ஜெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நீடில் கார்ஜு, சைஸு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் இது இப்போ எடுக்கிறேன். இது வந்து வென்ஃப்ளான் இல்லையா, வென்ஃப்ளானோட பார்ட் சொல்கிறேன் நான். நீடில் கிரிப் இருக்குது, ஃப்ளாஷ்பேக் ஷாம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, லூயிர் லாக் ப்ளக்கு, அடுத்து லூயிர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா அது, வேல்வ் இருக்குது, அதுக்கப்புறம் நீடில் இருக்குது இல்லைங்களா. அடுத்து கெத்திட்டர்னால் மேலே நீடிலுக்குள்ளார வச்சு நீட்டாக போகும், அது கெத்திட்டர் சொல்கிறோம். கத்திட்டர் ஹப் ப்ளஸ் விங்கு, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி விரிச்சிட்டு ஏரோப்ளைனில் இருக்க விங் மாதிரி இருக்கனால அதை விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் பாட் கேப்பு, மேலே வந்து மூடி இருக்குது, அதை சொல்கிறாங்க. இது வென்ஃப்ளானோட பார்ட்ஸு, அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அடுத்து இது வந்து ஐவி செட் இல்லைங்களா, ஐவி செட்டோட பார்ட்ஸு. இன்கேஸ் யாராவது கேட்டால் உனக்கு சொல்ல தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து ஒன்றும் இல்லை, எல்லா பார்ட்ஸும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மெயினாக ஒரு 4 பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டியூப் இருக்குது இல்லையா இங்கே, அடுத்து சொல்யூஷன் ஃபில்டர், ட்ரிப் சாம்பர், அடுத்து ஏர் வெண்டட்னு இருக்குது, அடுத்து ஸ்பைக்கு, அந்த மூடி பேர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் குத்தி இது பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது ஸ்பைக்குன்னு சொல்கிறோம். நீடில் இருக்கிறது லூயிர் லாக்கர் கனெக்டர், அதாவது நம்ம வென்ஃப்ளானில் பார்த்தோம் பாருங்கள், லூயிர் லாக் கனெக்டர், இதே தான், அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அது லூயிர் லாக் கனெக்டர்னு சொல்கிறோம். அடுத்து இன்ஜெக்ஷன் சைடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோல் சாம்பர், எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த மினிட்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோலர் இருக்கு இல்லையா, அதனால் அது ரோல் கிளாம்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்பி சொல்கிறேன். டியூப் சொன்னோம், அடுத்து என்ன சொன்னோம், சொல்யூஷன் ஃபில்டர், ட்ரிப் சாம்பர், ஏர் வெண்டட், ஸ்பைக், லூயிர் லாக் கனெக்டர்னு சொல்லுவாங்க, நீடில், இன்ஜெக்ஷன் சைட், ரோல் கிளாம்ப். ஓகே, அடுத்து நீடில் இருக்கு இல்லையா, அதோட சைஸஸ் எல்லாமே இதில் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். 14 காஜ் க்ரீன் கலரில் இருக்கிறது, அடுத்து ஆம்பர் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து 15 காஜ். அடுத்து வந்து பார்த்தோம்னா க்ரே கலரில் இருக்கிறது 16 காஜ். இப்படி தான் சொல்லுவாங்க. நீடிலோட சைஸ் என்னமான்னு கேட்டால் 16 காஜ், 15 காஜ், 18 காஜ் அப்படி தான் சொல்லணும். க்ரீன் 18 காஜ், பிங்க் வந்து 20 காஜ், அடுத்து 21 வந்து பர்பிள் கலரில் இருக்கும், அடுத்து 22 காஜ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அடுத்து ஆரஞ்சு கலரில் வந்து 23 காஜ், ரெட்டில் வந்து 25 காஜ் இருக்குது, அடுத்து வந்து ஒயிட்டில் வந்து 27 காஜ். இதில் எல்லா நீடிலுமே யூஸ் பண்ணுறதில்ல, குறிப்பிட்டு 1-2 தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் க்ரீன் பார்த்துருப்பீங்க, இது பிங்க் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நம்ம வென்ஃப்ளான் இருக்கு இல்லையா, அதோட காஜ் எல்லாம் பார்ப்போம் பாருங்கள். 14 காஜ் இருக்கா, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ட்ரோமா பேஷண்ட்க்கு, சர்ஜரி பண்ண பேஷண்ட்க்கு, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. க்ரே கலர் பார்த்தோம்னா 16 காஜ்ன்னு சொல்லுவோம். பின்னாடி பார்த்தாலே தெரியும், வென்ஃப்ளான் கவருக்கு பின்னாடியே ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு, அடிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு, இதுவும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து க்ரீன் பார்த்தோம்னா 18 காஜ், நிறைய க்ரீனு பிங்க்கு இது தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். அடுத்து இது 18 காஜ் இல்லையா, இதுவும் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு, ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிங்க்கு
பிங்க்கும் வந்து மோஸ்ட் இன்ஃப்யூஷன்ஸ் நிறைய பிங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு இதையும் யூஸ் பண்ணுறாங்க. 22 கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா பீடியாட்ரிக், நியோனெட்டு, ஓல்டர் அடல்ட்டுக்கு இவங்க இது யூஸ் பண்ணுறாங்க. ரொட்டீன் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. எல்லோ இப்போ எல்லோ மோஸ்ட் ஆஃப் வந்து நியோனெட்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு, பீடியாட்ரிக் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பர்பிள், இதுவும் பீடியாட்ரிக். இது மூணுமே வந்து பீடியாட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ப்ளூ, எல்லோ, பர்பிள். மீதி எல்லாமே வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்குறது க்ரீன் பார்ப்பீங்க, பிங்க் பார்ப்பீங்க, ப்ளூ பார்ப்பீங்க. ஓகே, அடுத்து சிரஞ்சி பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளங்கர். அடுத்து மேலே இருக்கிறது பேரல். அடுத்து நீடில் அடாப்டர், நீடில் ஹப்பு கட்டர்னு சொல்லுவாங்க. ஹப் கட்டர் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பேன். நான் ஆல்ரெடி கிளாஸில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஹப் கட்டர்னே தனியாக இருக்கும். நீடில் மட்டும் வந்து ஜிஹெச்லலாம் உடச்சிட்டு போடுவாங்க இல்லையா, பொசிக்கிட்டு. அதுதான் ஹப் கட்டர் சொல்லுவோம். அடுத்து நீடிலோட ஷஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிவில், அந்த நீடிலுக்கு மேலே ஒரு ஓட்டை இருக்குல்ல சின்னதாக, அதை வந்து பிவில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ப்ரொடக்டிவ் கவர். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றா முடிச்சுக்கலாம் நம்ம. ஃபீவர் வந்து இது ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஆனால் புக்கில் தமிழில் இருக்குது இல்லையா, அதையும் இதுவும் மோஸ்ட் ஆஃப் ஒன்றா தான் வரும். ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷனாக இருங்க. க்ளவுஸ் வந்து கிடைச்சா போட்டுக்கோங்க. மாஸ்க் வந்து அந்த கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒன்று, மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்று போட்டுவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் சானிடைசர் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி. சோப்பு போட்டு கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நிலவேம்பு, கபசுரா குடிநீர் எடுத்துக்கோங்க. நாம் தான் வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். சரியா? மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட் கிட்டேயோ இல்லை வேறு யாராவது கேட்க வந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி பார்த்துருங்க.